யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடரின் தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். மந்திர தீட்சை பெற்று 3 வாரங்கள் கடந்தோடின. ராம் சுரத்குன்வர் உன்மத்தம் பிடித்து மத யானை போல் ஆசிரம வளாகத்தில் நடமாடினார். உரத்த குரலில் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் என்று பாடி நடனமாடினார். எவர் சொல்லையும் சட்டை செய்யவில்லை. ஆசிரமத்தின் கட்டுப்பாடுகள் எதையும் பொருட்படுத்தவில்லை. அவரது பேரானந்த கூத்தை பார்த்து மற்ற பக்தர்கள் அஞ்சினார்கள். முடிவில் பப்பா ராமதாசரும் மாதாஜி கிருஷ்ணாபாயும் ராம் சுரத்குன்வரை ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றினார்கள். வெளியேற்றப்பட்ட ராம் சுரத்குன்வர் திருவண்ணாமலை வந்தடைந்தார். அருணாச்சல மலையில் அவர் தனியாக சஞ்சாரம் செய்தார். எவரும் போக அஞ்சும் குகைகளிலும் அடர்ந்த வனத்திலும் தனியாக வாசம் செய்தார். ராம மந்திரம் அவரை விடாது பற்றி கொண்டது. தூக்கம் தொலைந்தது. பல நாட்கள் உணவு அருந்தாமலும் இருந்தார். அவர் தேகத்தில் தளர்ச்சியோ சோர்வோ ஏற்படவில்லை. ராம மந்திரம் அவருள் இடைவிடாது ஒலித்து கொண்டே இருந்தது. பப்பா ராமதாசரையும் மாதாஜி கிருஷ்ணாபாயையும் மீண்டும் தரிசிக்க ஆவல் பிறந்தது. ரயிலேறி ஆனந்தாசிரமம் பயணப்பட்டார். வழியில் ஈரோடு ரயில் நிலையத்தில் இறங்கினார். தன்னை அறியாமல் ரயில் தண்டவாளத்தில் அருகிலேயே ஒருவித உன்மத்த நிலையில் நடக்க ஆரம்பித்தார். புற உலகமோ அதன் ஓசைகளோ அவரது கண்களிலும் காதிலும் விழவில்லை. பின்னாலிருந்து வந்த ஒரு ரயில் இன்ஜின் அவர் மீது மோதியது. அவரது இடது கையும் இடது காலும் காயப்பட்டன. சுமார் 2 மாத காலம் ஈரோடு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுக்க நேர்ந்தது. ஆனந்தாசிரம பப்பா ராமதாசரின் குஜராத்தி பக்தர் ஒருவன் தெய்வாதீனமாக ராம் சுரத்குன்வரை அடையாளம் கண்டு அன்போடு பராமரித்தார். அவரது உறவினர்களுக்கு தகவல் அனுப்பினார். ராம் சுரத்குன்வரின் நண்பர்கள் ராம் தத் சௌத்ரியும் ராம் ஜீவன் ராயும் ஈரோடு வந்து அவரை அழைத்து கொண்டு தஹியா சென்றார்கள். தஹியாவிலும் ராம் சுரத்குன்வர் தனிமையிலேயே காலத்தை கழித்தார். பாவன் நதிக்கரையில் உள்ள அடர்ந்த வனாந்திரத்திலும் அங்குள்ள சிவன் கோவிலிலும் பகல் நேரம் பொழுதை கழித்தார். இரவில் வீடு சென்றார். எவரிடமும் பேசவில்லை. யார் அவரோடு பேச முற்பட்டாலும் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் என உரக்கப் பாட ஆரம்பித்து விடுவார். எனவே குடும்பத்தார் அனைவரிடமிருந்து விலகியே இருந்தனர். ராம் சுரத்குன்வரின் மனைவி ஸ்ரீமதி ராம் ரஞ்சனி தேவி தன் கணவனின் நிலையை கண்டு மிகவும் கலங்கினார். அவரை மீண்டும் பழைய ராம் சுரத்குன்வராக மாற்ற பெரும் முயற்சி செய்தார். ராம் சுரத்குன்வரின் கால்களை பற்றி கொண்டு கதறி அழுதார். சில நாட்கள் கடந்தன. ராம் ரஞ்சனி தேவியின் கதறல்கள் ராம் சுரத்குன்வரின் காதில் விழுந்தன. ஆனால் மௌனம் காத்தார். ராம் சுரத்குன்வருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக பேசினார்கள். ஊராரின் புரளியினால் பாதிக்கப்பட்ட ராம் ரஞ்சனி தேவி கணவனையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தன் கணவர் வேலை பார்க்கும் நவல்கட்டுக்கு சென்றார். கணவனிடம் மன்றாடி அவரை மீண்டும் ஆசிரியர் வேலை பார்க்க அனுப்பினார். ராம் சுரத்குன்வர் 28/1/1953 ஆண்டு 3ஆம் நாளும் 30/1/1953 நாளும் பள்ளியில் வேலை பார்த்தார். கடைசியாக வேலை பார்த்த 2 நாட்களுக்கு அவருக்கு 18 ரூபாயும் 11 காசுகளும் சம்பளமாக கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு அவர் வேலைக்கு செல்லவில்லை. நவல்கட் ஊரில் பிடித்தவர் போல் நவல்கட் ஊரில் பித்து பிடித்தவர் போல் ராம நாமத்தை உரக்க கூறியபடி ஓடினார். மரத்தடியில் விழுந்து கிடந்தார். அந்த ஊரிலேயே மிகவும் கௌரவமான உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி எல்லோராலும் மதிக்கப்பட்ட கனவானாக ராம் சுரத்குன்வர் பித்து பிடித்த பிச்சைக்காரன் போல் ஊரில் சுற்றி அலைந்து அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்து எவரேனும் அவரிடம் பேசி அவரை பழையபடி நிதான நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தால்
ராம் சுரத்குன்வர் உடனடியாக ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ராம் என உரக்க பாட ஆரம்பித்து விடுவார். ராம் சுரத்குன்வர் மாற்ற வந்தவர் நிலை தடுமாறி ஓடிவிடுவார். எவரேனும் தைரியமாக உணவளிக்க முற்பட்டால் அவரிடமிருந்து பாலும் பழங்களும் மட்டும் ராம் சுரத்குன்வர் பெற்றுக்கொண்டு அருந்துவார். அந்த மாற்றத்தை ஊரே பேசி திகைத்து நின்றது. கர்ப்பிணியான ராம்ரஞ்சனி தேவி கணவனது நிலையை கண்டு கதிகலங்கி தன் தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். அங்கு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு பீனா என்று பெயரிட்டார். ராம்ரஞ்சனி தேவியின் சகோதரர்கள் தமக்கையின் கணவரின் உன்மத்த நிலையை கண்டு அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக கருதினார்கள். இதன் தொடர்ச்சி நாளை தொடர்ந்து காணலாம். யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு.